இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. நண்பர்களே, தோழர்களே, நாம நமது சேனல்ல நிறைய செய்திகளை பகிர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசா எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் சப்ஸ்கிரைபர்ல எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னாங்க, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இலக்கியத்துல பலரை பற்றி பெருமையா எழுதியிருக்காங்க. அது வீரமாகட்டும், கொடையாகட்டும், அல்லது சிற்ப கலைகளாகட்டும், ஓவியங்களாகட்டும், எல்லாத்தையுமே சிறப்பா எழுதியிருக்காங்க. அதே போல் பெண்களின் ஆற்றலையும் எழுதியிருக்கிறார்கள். ஆமாங்க, நம்ம இலக்கியத்துல பெண்களின் ஆற்றலையும் எழுதுகிறார்கள். பாருங்க, அதை நான் ஒரு காட்சிப்படுத்துவது போல் நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி, நான் போன மாசம் வெளிவந்த அந்த நூல் இருந்து தான் நான் படித்தேன். அந்த நூல், நாங்கள் எப்பவுமே எந்த ஒரு நூலினுடைய பெயர்களை சொல்வது அந்த நூலில் உள்ள செய்திக்கு தானே தவிர மற்றபடி வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. அப்படி எழுதப்பட்ட நூல் பாத்தீங்கன்னா அவல் விகடன் என்கின்ற அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2025 வெளியான அவல் விகடன் நூல்ல இருக்கக்கூடிய செய்தியை அடிப்படையாக வச்சுதான் பேசுறோம். அதற்கும் நம்ம இலக்கியத்துக்கும் ஒப்பிட்டு பேசுகிறோம். பாருங்க, அந்த நூல்ல பல பெண்கள் எழுதுறாங்க. நம்ம இலக்கியத்துல பெண்களை எப்படி சொல்லுவாங்கன்னா பெண்டீர்கள் தான் சொல்லுவாங்க. அதாவது பெண்டீர்கள் என்று சொன்னால் பிறக்கும் குழந்தையிலிருந்து அகவை முதிர்ந்த கிழவி வரைக்கும் பொருந்துங்க. அதான் பெண்டீர்கள். அதுக்கு வயது வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பெண்டீர்கள்லாம் அப்படிதான். அப்படி அந்த நூல்ல ஒரு 13 வயது குழந்தைக்கு நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்திருக்காங்க. அந்த 13 வயது குழந்தையினுடைய தந்தை பாத்தீங்கன்னா அரசு துறையில் பணியாற்றுகிறார். அவங்க குடியிருப்பு பாத்தீங்கன்னா அரசு துறையிலேயே இருக்கிறாங்காட்டி இராணுவ கோட்ரஸ், அதாவது இராணுவ குடியிருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இராணுவ குடியிருப்புக்கு அருகாமையிலே தான் அவங்க இருக்காங்க. ஒரு முறை இது நடந்த சம்பவம், இந்த இராணுவ குடியிருப்பினுடைய இராணுவ கேம்ப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தின் காரணமாக அந்த ஆயுதங்கள்லாம் சேகரித்து வச்சிருக்கிற பகுதி பாதிக்கப்பட்டுருச்சு. அதுல இருந்து சில குண்டுகள்லாம் தெரிச்சு அங்கங்க போய் விழுந்துருச்சுங்க. ஆனாலும் இராணுவ வீரர்கள்லாம் அதை மிக சரியாக துல்லியமாக பார்த்து அதையெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த குண்டுகள்லாம் செதறி போய் விழுந்தது எல்லாம் அவங்க பல குண்டுகள் எடுத்துட்டாங்க. 1-2 குண்டு அது வெடி விபத்து ஏற்பட்டதுனால அது அங்க அழிஞ்சிருக்குன்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு குண்டு மட்டும் தவறுதலா மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்குள்ள விழுந்துருச்சு. இந்த 13 வயது பொண்ணு எப்பவுமே தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி விளையாடும். இந்த சம்பவம் நடந்து 6 மாசம் கழிச்சுதான் இந்த நிகழ்வு நடக்குது. அதே போல ஒரு முறை விளையாடும் பொழுது அது என்னன்னே தெரியல அந்த குழந்தைக்கு. அதை கையில எடுத்துருச்சுங்க. அதை கையில எடுத்தோடனே அதுல இருக்கக்கூடிய அந்த கம்பிய எடுத்தோடனே அந்த குண்டு வெடிச்சிருச்சு. அந்த குண்டு வெடிச்சதுனால அந்த பெண்ணுக்கு 2 கைகள் மணிக்கட்டோட இல்லாம போயிடுச்சு. ஒரு கால் முட்டிக்கு கீழே அப்படியே துண்டாய் கீழே விழுந்துருச்சு. இன்னொரு கால் அடிபட்டு இருக்குது. அந்த பெண் சுயநனவோட தான் இருக்காங்க. அது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருந்து என்ன சத்தம் ஓடி பார்க்கும்போது அந்த பெண் அப்படியே ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல கிடக்குதுங்க. தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. மருத்துவர்கள்லாம் இராணுவ முறைப்படி எல்லா மருத்துவமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த போர்க்கால அடிப்படைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இராணுவமும் உதவி செய்யுது. ஆனாலும் அந்த பெண்ணை என்ன பதிவிடுறாங்கன்னா, அதுல எனக்கு அந்த விபத்துல அடிபட்டதை விட வந்த வருத்தம் என்னன்னா, நான் கண் விழித்து இருக்கும் பொழுது என்னை பற்றி பேசிய செய்திகள் தான் அப்படின்னு பதிவு பண்றாங்க. என்னன்னா, இந்த பெண்ணுக்கு ஐயோ பாவம் 2 கையும் இல்லை, ஒரு காலும் இல்லை, இனி இந்த பெண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா, இந்த பெண்ணை இனி யாரு பார்த்துக்குவா அப்படின்னு தான் அந்த பெண்ணை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கும் வலியை பற்றி யாரும் பேசலைன்னு அந்த பெண் பதிவிடுறாங்க. பாருங்களேன், ஒரு பெண் தனக்கு நடந்த விபத்தை விட தன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படி சொல்லுகிறார்கள் என்கின்ற வலியும் வேதனையும் தான் அதிகமாயிருக்கான் அந்த 13 வயது பெண்ணுக்குங்க. அந்த 13 வயது பெண்ணு ஆனாலும் அவங்களோட அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையினர் இந்த பெண்ணை எப்படியாச்சும் காப்பாத்திரோன்னு முழு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த பெண் அந்த இடத்துல தாங்க தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு நடக்குது. எப்படின்னா,
தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி அவமானமாக பேசுகிறார்களே, நாம் எப்படியாவது வாழ்க்கையில் சாதித்தே காட்ட வேணும்னு சொல்லிட்டு அதற்கு அந்த பெண் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா கல்விதான். ஒரு கல்வி எப்படி ஒருவரை வளர்த்திருக்கிறது என்று நிகழ்காலத்தில் இந்த பெண்ணை நீங்க பார்க்கலாம். அந்த பெண் பாத்தீங்கன்னா 13 வயசுல இந்த நிகழ்வு நடந்ததுனால அந்த பெண் 10ஆம் வகுப்பு முழு தேர்வு எழுத முடியாம தான் போயிருந்தது. ஆனால் அதற்கப்புறம் வெளிவந்து படிச்சு 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகிறது அந்த பெண். 97% மதிப்பெண்ணை பெறுகிறது. பாருங்க, 2 கைகளும் இல்ல, ஒரு காலும் இல்ல. அது எப்படி எழுதியிருக்கும், எப்படி சிந்திச்சு அது செயல்பட்டு இருக்குது பாருங்க. பெண் தான் எழுதி இருக்குது. 97% மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்விலிருந்து 11 அதற்கப்புறம் 12ஆம் வகுப்பு போகிறது. 12இல் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கிறது. 98 விழுக்காடு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது அந்த பெண். 97 10ல 12ஆம் வகுப்புல 98 மதிப்பெண்களை பெற்று, அதாவது 98%. 100க்கு 100ங்கிறது 2 மார்க் தான் கம்மி. அவ்வளவுதான் அந்த பெண் கம்மியா வாங்கியிருக்கு. பாருங்களேன், அந்த பெண் கல்வியை பிடித்து கொண்டதனால் வந்ததுதான் இது. அது மட்டும் இல்ல, அந்த பெண் முன்னாள் ஜனாதிபதிகளான திரு அப்துல் கலாம் ஐயாவுடனும் திரு ராம்நாத் கோவிந்த் ஐயாவுடனும் விருதுகளை வாங்கி இந்த பெண் கல்வியின் மூலம் சிறந்து வளர்ந்து காட்டிய எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சிறப்பு பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண் இன்னைக்கு அந்த பெண்ணின் வயது 33. அதாவது அந்த போன தடவை அந்த பத்திரிகையில் அந்த பெண் கொடுத்துருக்காங்க செய்தி. நீங்க அந்த புக்கு வாங்கி பாருங்க, அவள் விகடன் புக். அதுல அந்த ஒரு பெண்ணை மட்டும் இல்ல, பல பெண்களை பற்றி அதில் எழுதியிருக்காங்க. நான் சொல்றது ஒரு பெண்ணு தான். அதனாலதான் அந்த பெண்ணின் பெயரை சொல்லாமல் பெண்கள் என்று நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பெண் இன்னைக்கு சிறந்த பேச்சாளராகவும் இருக்கிறார். எப்பேற்பட்ட பேச்சாளர்னா, தன்னை போன்று இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் பேச்சாளராக இருக்கிறார். அவர்களுக்கு கல்வியையும் எப்படி நீங்கள் கல்வி படிக்க வேண்டும், இந்த சூழல்கள் எல்லாம் இருந்து நீங்கள் எப்படி சமுதாயத்தில் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பெண் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சமகாலத்தில். இதைத்தான் நமது இலக்கியம் இப்படி பதிவு செய்கிறது. பெண்டீர்கள்னா பெண்கள். கலகு என்றால் அவை, அவை என்று பொருள்படும். அவையில் கூடியிருப்பவர்கள் பேசுதல் என்று பொருள்படும். கலகு என்றால் அவை. பெண்டிர் கலகு எதிர்வரும் பேச்சுக்களுக்கு தான் சாதித்து காட்ட வேண்டும். அதான் எதிர்த்து பேசு. அதாவது பேசுறதுன்னா பேசுறது இல்லைங்க, தன்னுடைய நல்ல செயல் மூலம் வாழ்ந்து காட்டுவது என்று ஒரு பொருள் உண்டு. எதிர்த்து பேசு, அந்த செயலை முழுசா சொல்ற மாதிரிங்க. பெண்டிர் கலகு எதிர் பேசா திருத்தல். உன்னை பற்றி புறம் சொல்லுவர்களை கண்டு நீ கலங்காதே, நீ எதிர்த்து நின்று வாழ்ந்து காட். இந்த உலகம் உனக்கானது, இந்த வாழ்வும் உனக்கானது என்று அந்த பெண் சொல்லுவதையே இந்த செய்யுளுக்கு தாம் விளக்கமாக எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா இந்த செய்யுளுக்கு பல பேர் வேறு மாதிரி விளக்கம் தருகிறார்கள். அது தமக்கு ஏற்புடையதாக இல்லை. நான் அகராதியில் தேடி பார்க்கும் பொழுது இது பொருந்தியது. அதையவே இங்கு நான் கருத்தாக பதிவு செய்கிறேன். எங்களோட செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பலருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.